விநாயக பெருமானுக்கு தேங்காயில் தீபம் ஏற்றினால் எந்த விதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் சங்கடகரா சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தியிலும் விநாயகப் பெருமானுக்கு மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக, ஏன்னா இந்த நேரம் தான் சதுர்த்திக்கு விசேஷமான நேரம், மாலை நேரமும் இரவு நேரம். இந்த காலகட்டத்தில் சங்கடகரா சதுர்த்தி நேரத்தில் போய் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கிற விநாயகரை, அந்த விநாயகருடைய ஆலயத்தில் போய் ஒரு தேங்காய் ஒன்று நீங்களே வாங்கிட்டு போங்க, இல்லை இங்கே இருந்தாலும் வாங்கிக்கிறங்க, நல்ல தேங்காயை வாங்கிக்கிறங்க. அந்த தேங்காயை சரிபாதியாக உடைச்சி அதில் நீரெல்லாம் எடுத்துருங்க, குடும்பியெல்லாம் பிரிச்சுருங்க. அந்த தேங்காயை சுற்றி ஒரு 5 மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு, ஒரு நுனி வாழை இலை அதில் பச்சரிசி நிரப்பி அதன் மேலே அந்த 2 தேங்காயும் வைக்கணும். தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் வாங்கி ஊற்றுது. பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த 2 தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் கொஞ்சம் புஷ்பம் வச்சுருங்க. அருகம்புல் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. இதை ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தியும் ஒரு 9 சங்கடகரா சதுர்த்தி செஞ்சாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நன்றி.